Cambodia national anthem. ஸோ கம்போடியாவோட நேஷ்னல் ஆந்தம் தாங்க பாடிட்டு இருக்காங்க. கொடி இறக்குறது, கொடி ஏற்றுறது, அந்த ஒரு சுச்சுவேஷன். கம்போடியா நேஷ்னல் ஆந்தம் கட்டிட்டு போகிறது ஒரு இதுவாக பண்ணிட்டாங்க. ஃப்ளாக் காட்டிட்டாங்க. ஸோ நம்ம 2-3 இடத்த கவர் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட் நைட் மார்க்கெட் வந்திருக்கோம். பாம்பேங்கோட நைட் மார்க்கெட்டுங்க. ஸோ நைட் மார்க்கெட்டு இன்னும் ஆக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணல. இங்கே பாருங்கள், க்ளோத்ஸு பெருசுங்க, இது ரொம்ப பெருசு. அந்த சைடு லாஸ்ட் வரலாம் போயிட்டு லாஸ்ட் வரலாம் வரணும். நார்மலாக மார்க்கெட் நம்ம நிறைய மார்க்கெட் சுற்றி பார்த்தோம். நைட் மார்க்கெட், மார்னிங் மார்க்கெட்டு, ஃபுல்லாக கம்போடியா, லாவோஸு, தாய்லாண்டு. ஸோ அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், பெல்ட்டு, ஸ்டாக்ஸு எல்லாமே பாருங்கள். 10,000 ரியால். ஸோ 10,000 ரியால்னால் 250 ரூபா நம்ம ஊர் காசு. ஜீன்ஸு எல்லாமே பாருங்கள் ரொம்ப சீப்பாக தான் போய்ட்டுருக்கு. இன்னும் ஆக்டிவ் ஆகலை. இன்னும் ஆக்டிவ் ஆகும். இன்னும் கொஞ்சம் இருட்டு தான் இதெல்லாம் ஒன்று ஆக்டிவ் இப்போ தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதாங்க நைட் மார்க்கெட். இல்லை நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே இங்கே சப்பளங்கள் போட்டு உட்காந்து அந்தந்த கிட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அழகாக இதேமாதிரி சூப்பராக இல்லை பார்க்கறதுக்கு. டேபிள்லாம் போட்டு சேர்லாம் போட்டு கொச்சன்னு வைக்காமல் வயசானவங்க ஃபேமிலியாக உட்காந்து ஒரு இது வாங்கி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி. ஸோ அங்கே செட் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த இடத்துல நைட் மார்க்கெட்டில். நைட் ஃபுல்லாக கஜன்னு இருக்குங்க. ஸோ ஃபாரினர்ஸ்லாம் கீழே உட்காராமல் மேலே உட்காந்து சாப்பிட்றாங்க. நைட் மார்க்கெட்டில் நம்ம டின்னர் லன்ச்சு இங்கே ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம நைட் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணலாம். அங்கேயே சாப்பிட்டோம். ஓ நூடுல்ஸ், இந்த நூடுல்ஸ் நல்லா இருந்தது. ஹலோ. ஸோ விதவிதமாக வச்சுருக்கேன் நைட் மார்க்கெட்டில். சீ ஃபுட், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இந்த A few minutes later. The next day. கம்போடியா இமிக்ரேஷன் போகிறோம். ஸோ கம்போடியா இமிக்ரேஷன் முடிச்சுட்டு தாய்லாந்து இமிக்ரேஷன். இவங்களோட பஸ்ஸு வேறு ஒன்று ஏற்றி பண்ணுவாங்க. ஒரு ஐடி கார்டு ஏதோ கொடுத்துருக்காங்க. காலைல 5:30 மணிக்கு வந்து இறங்கியிருக்கோங்க கம்போடியா பார்டர்கிட்ட. ஓகேங்களா, பாம்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து இறங்கியிருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்ம இமிக்ரேஷன் போகிறோம். பஸ்ஸு வேறு ஒரு இடத்துக்கு தூரமாக வந்து நின்றுச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம இமிக்ரேஷன் போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா லேண்ட் பார்டரில் தாங்க இருக்கும். நேற்று நைட்டு கம்போடியா சிட்டியிலேருந்து கிளம்பணும், பாம்பேங் சிட்டிலேருந்து கிளம்பணும். இப்போது நம்ம கம்போடியா பாம்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்டருக்கு வந்திருக்கோங்க. கம்போடியாவும் தாய்லாண்டோட பார்டருக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஆஃபீஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பார்டர் செக் பாயிண்ட் ஆஃப் பாய்பெட். ஸோ இந்த பாய்பெட்டோடைய பார்டருக்கு தான் வந்திருக்கோம். ஓகேங்களா,
ஸோ இப்போ லேண்ட் பார்டரு கம்போடியாவிலேருந்து கிராஸ் பண்ணி தாய்லாந்து போக போகிறோம். ஸோ இங்கேருந்து கம்போடியாவோட எக்ஸிட் வாங்கிட்டு நம்ம அந்த சைடு போய் தாய்லாண்டோடைய என்ட்ரி வாங்கிட்டு அதுக்கப்புறமா பஸ் ஏறி நம்ம பேங்காக் போக போகிறோம். இதுதான் சிம்பிளாக போக போகுது. சிம்பிளாக முடியணும் ஹோப்ஃபுல்லி. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்த ஆல்ரெடி கம்போடியா டு லாவோஸ் பார்டர் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த பார்டர் சிம்பிளாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இமிக்ரேஷன் இது வந்து கம்போடியா லேண்ட் பார்டர் இமிக்ரேஷன். ஸோ நைட்டு எங்கெங்கே இருந்தோ கிளம்புனாங்களோ கம்போடியாவில் வேறு பாம்பேங்கோ இல்லை சியாம் ரீம், ஸோ இந்த மாதிரி எங்கெங்கே இருந்தெல்லாம் கிளம்புனாங்களோ ஏர்லி மார்னிங் இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து லைனில் நின்றுருப்பாங்க. ஸோ லைன் 7 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் இமிக்ரேஷனு. ஸோ அது வந்து திறந்ததுக்கப்புறம் இங்கே எக்ஸிட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த போய் தாய்லாந்து என்ட்ரி வாங்கணும். ஸோ இதுக்காக தான் லைனில் நின்றுருக்காங்க. இன்னும் ஓப்பன் ஆகலை. பாருங்க எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்போடியாவோட எக்ஸிட் வாங்கியாச்சு. இப்போ தாய்லாண்டோடைய என்ட்ரி வாங்க போகிறோம். சரிங்களா? நான் தாய்லாண்டோட என்ட்ரி வாங்கிட்டு அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் கம்போடியாவிலேருந்து வெளியில் வந்துட்டோம். அஃபிஷியலாக நம்ம தாய்லாந்து உள்ள ரிட்டர்ன் ஆகிட்டோங்க. ஓகே, ஆஃப்டர் 7 days. ஃபஸ்ட்டு முன்னாடி இங்கே தாய்லாந்து வந்தோம். அதுக்கப்புறமா திருப்பி லாவோஸ் போனோம். லாவோஸ்லேருந்து கம்போடியா போனோம். இப்போ கம்போடியாவிலேருந்து மறுபடியும் தாய்லாந்து வந்துருக்காங்க. ஸோ லேண்ட் பார்டர் வழியாக சிம்பிளாக க்ராஸ் பண்ணியிருக்கோம். எப்படி நம்ம லேண்ட் பார்டர் ஒரு லேண்ட்லேருந்து இன்னொரு லேண்ட், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ரொம்ப சீப்பஸ்ட்டு வேயில் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் டீட்டெயிலாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களை அலோவ் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் இந்த வ்ளாகில் பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இந்த கண்ட்ரிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் ஸ்டே ஆகாமல் ரிட்டர்ன் போகிறதுக்கு உண்டான எல்லா ப்ரூஃபும் கேட்குறாங்க. நேற்று நைட்டு 7:30 8:30 அந்த போல் ஏறணும் கம்போடியா கிட்ட. பான்பேங்லேருந்து பினாம்பேங் அப்படி சொல்கிறாங்க. அங்கேருந்து ஏறி நம்ம கம்போடியா பார்டரில் இறக்கி விட்டாங்க. அப்புறமா கம்போடியா இதுக்கு ஆப்போசிட் தான் கம்போடியா பார்டர். ஸோ இதில் இறங்கி அங்கேருந்து இமிக்ரேஷன் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே தாய்லாண்டில் வந்தோடனே இப்போ தாய்லாண்ட்லேருந்து நம்மளுக்கு பேங்காக் கூட்டு போக போகிறாங்க. இது வந்து நீங்கள் அங்கேயே வந்து ஒரே வேனாக புக் பண்ணிக்கலாம். நான் கம்போடியாவில் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அது ஒரே வேனாக கிடைக்காம நான் வந்து பாத் பை பாட்சா ஏறினேன். ஸோ அப்போ அங்கே வந்து ஏன்னா கம்போடியா பார்டர்லேருந்து நம்மளுக்கு பஸ்ஸே இல்லை சுத்தமாக. ரொம்ப கஷ்டப்பட்டு லிஃப்ட்லாம் கேட்லாம் வந்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைனா பார்க்கலாம், ஃப்யூச்சர் வீடியோஸில் போய் பாருங்கள் எப்படி கம்போடியாவிலேருந்து பார்டர் கிராஸ் பண்ணோன்றதை. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து நம்ம இங்கே வேணால் நிறைய இங்கே டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது. லேண்ட் பார்டர் பார்க்கும்போது தாய்லாந்து வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஃப்ரீக்வெண்ட் பஸ்ஸு வேன் இல்லை. ஆனால் பட் கம்போடியாவோட பார்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தமாக ஒன்றுமே இல்லைங்க. அந்த கம்போடியா பார்டரில் ஒரு 5 கடையை வச்சுருந்தாங்க. அந்த 5 கடையை ஒஸ்ட்டு பார்டர் கிராசிங்னா லாவோஸ் டு கம்போடியா பார்டர் தான் நான் சொல்வேன். அங்கேருந்து வெளில வந்ததுக்கப்புறமா சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு எந்த ஒரு பஸ்ஸும் இல்லாமல், ட்ரெயினும் இல்லாமல், ப்ரைவேட் டேக்ஸி எதுவுமே இல்லாமல் அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளால் போக முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம இங்கே ஆனால் நிறைய இருக்குது. பட் ஆனால் நம்ம அங்கேயே அந்த ஒரு பயத்தினால நம்ம அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்டர் மட்டும் தாய்லாந்து பார்டர் மட்டும் கம்போடியா பார்டர் மட்டும் எடுக்கல. நம்ம அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ரிட்டர்னும் சேர்த்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ ரிட்டர்ன் இந்த சென்ஸ் எப்படின்னா கம்போடியாவிலேருந்து இங்கே வந்து கம்போடியா பார்டர் கிளியர் பண்ணிட்டு இங்கேருந்து தாய்லாந்து பார்டரு தாய்லாந்து பேங்காக் போகிறதுக்கு நம்ம சேர்த்தே புக் பண்ணிட்டோம் அந்த ஒரு ப்ராப்ளம்னால. இப்போ அதுக்கு இப்போ என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு, டேகு இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து இவங்களோட ட்ராவல்ஸு. ஸோ அங்கேருந்து கம்போடியாவிலேருந்து எடுத்து வந்து நம்ம இறக்கி விட்டாங்கன்னா பார்டரில் நம்ம அங்கே இது கிளியர் பண்ணதுக்கப்புறமா இவங்க இங்கேருந்து அந்த ஐடி கார்டை பார்த்து, இந்த ஐடி கார்டு இந்த டேக் இருக்கிற கலரை பார்த்து அவங்களுடைய பஸ்ஸுக்கு கூப்பிட்டு போவாங்க. நம்ம அப்படியே இங்கேருந்து அப்படியே போயிடலாம் ஒரே ஸ்ட்ரெச்சாக. ஸோ எவ்வளோ டாலருக்கு நான் புக் பண்ணேன்? $30 புக் பண்ணுங்க. அங்கே பாம்பேங்கிறது கம்போடியாவோட கேபிட்டல் சிட்டி. அங்கேருந்து பேங்காக்கு $30. ஸோ $15 திஸ் வேணா மினி வேணா ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஓகே சரிங்க. நம்ம பேங்காக் போயிட்டு இதுக்கப்புறம் ஃபர்தராக அப்டேட் பண்ணுவோம். ஸ்டாப்பு தாய்லாண்டில் பேங்காக் போகிற வழியில் நம்மளுடைய பஸ்ஸில் இருந்து இறக்கி விட்டுருவோம். ஃபுட் கோர்ட் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபுட் கோர்ட்டு போகிற வழியிலே ஸோ ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம. ஓகே,
பஸ் ஸ்டாப் போய் பார்த்த ஞாபகம் இருக்கா? கம்போடியாவிலேருந்து தாய்லாண்டுக்கு பாருங்க டேரெக்டாக. நம்ம ஆக்சுவலாக இந்த விராக் புந்தம் எக்ஸ்பிரஸில் போய் நம்ம என்ன கேட்டோன்னா கம்போடியா பார்டர்லேருந்து நம்ம சிம்ரியமுக்கு தேடணும். பட் அப்போ அந்த டைமில் சிம்ரியமுக்கு அந்த டைமில் கிடைக்கல. இது பாருங்கள், கம்போடியா டு தாய்லாந்து, அங்கேருந்து உள்ள போய் பேங்காக் ஏற்றுன்னு வராங்க. கொஞ்சம் பெரிய கம்பெனின்னு நினைக்கிறேன். ப்ரூம்பிரியம் விராக் புந்தம் எக்ஸ்பிரஸ், விராக் புந்தம். எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்தா தெரியும். மார்க்கெட் உள்ள பஸ்ஸு போயினுக்குது. இது எப்போ போய் நம்ம பஸ் ஸ்டாண்டில் இறங்க போகுதுன்னு தெரியல. மார்க்கெட் உள்ள நம்ம ரங்கநாதன் தெரு, டி நகர் உள்ளெல்லாம் பஸ்ஸு போச்சுன்னா, மினி வேன் போச்சுன்னா எப்படி இருக்கும்? அவ்வளோ ஸ்லோவாக போகும். தாய்லாந்து வந்துட்டு மேங்கோ ஸ்டிக்கரை சாப்பிடாம போனால் எப்படி? இதானங்க இது ஸ்பெஷல், நம்ம இங்கே ட்ரை பண்ணுறோமா? எதுக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க? ஏர்போர்ட்லேருந்து ரன் பண்ணி ஓடி வந்து இங்கே சாப்பிட்ற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அது ஏன் அப்படின்றத நம்ம செக் பண்ணி சொல்லுவோம். ஓகே, ட்ரை பண்ணிட்டு அதோட டேஸ்ட் அப்படி. நம்மளுடைய சரவணா ஸ்டோர், ஸ்ரீநகர் அந்த மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட்டு. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து எடுத்தோம்ல, ஒரு சந்தோஷம் செம்ம பெருசாக இருக்குங்க. எல்லா விதமான ஸ்ட்ரீட் ஃபுட்டு, எல்லா விதமான சீப் அண்ட் பெஸ்ட்டு எல்லாமே. இது மாதிரி கோகோனட் நம்ம வெளியில் போய் பைக் எடுப்போம். ஏன்னா மார்க்கெட் உள்ளே எடுத்து விட்டாங்க. அங்கேயே இடத்துல நமக்கு ரொம்ப பக்கத்தில் காமிச்சிது 16 மினிட்ஸு. நம்ம அங்கேயே இறங்காமல் பஸ் ஸ்டாப்லாம் இறங்கணும். பலாப்பழம் பாருங்கள் எவ்வளோ பழனுக்கு ரெட் கலரில். பார்த்தாலே வாங்கி சாப்பிடலாம் போல இருக்குது. நம்மளுடைய ஹாஸ்டலுக்கு வந்துட்டோங்க. ஸோ இதான் பாருங்கள், வண்டர்ஃபுல் ஹாஸ்டல் கோசன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆக்சுவலாக நேற்று நைட்டு 7:30 மணிக்கு ஏறணுங்க. ஸோ நேற்று நைட்டு 7:30 மணிக்கு பாம்பேங்லேருந்து கம்போடியாவிலேருந்து ஏறி 2 பார்டர், ஒரு பார்டரு கம்போடியா பார்டர் கிராஸ் பண்ணி தாய்லாந்து பார்டர் கிராஸ் பண்ணி பேங்காக் வந்துருக்கோம். ஸோ அதோட கேபிட்டல் சிட்டி, கம்போடியாவோட கேபிட்டல் சிட்டி தான் பாம்பேங். அங்கேருந்து தாய்லாண்டு பேங்காக் வந்து இறங்கி இப்போ இங்கே வந்து நம்மளோட ஹாஸ்டல் செக்இன் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் இங்கே இருக்க போகிறோம். நாளைக்கு நைட்டு நம்மளுக்கு சரி. ஓகே, ஸோ இதுதாங்க நம்ம ரூமு. ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்துட்டோம், செக்இன் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இந்த பெட் எடுத்து செக்இன் பண்ணியாச்சுங்க. நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங்காக ஒரு அவுட்டிங் போவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம த கிரேட் மவுண்டான லக்கி புத்தா பார்க்க வந்திருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பேங்காக்கில் இருக்குங்க.